ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? இது நாள் வரைக்கும் உயிரில் உறைந்த உறவே கதையை கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்கும் இத்தனை நாள் சரண் கூட இருந்தது கீர்த்தி இல்லைன்னா வேற யாரு? அவளோட பேர் என்ன? எதுக்காக கீர்த்தி இடத்துக்கு வந்தா? எதனால சரணை படுத்தி எடுத்தா? எல்லாத்துக்கும் மேல பிரகாசத்தை எதனால கதற விட்டா என்ற கேள்விகள் நிச்சயம் எழுந்திருக்கும். அந்த கேள்விகளோட தான் கதையின் முதல் பாகம் நிறைவு பெற்றது. இன்னைக்கு உங்க எல்லாரோட கேள்விகளுக்கான விடையாக நாம பார்க்க போறது தான் உயிரில் உறைந்த உறவே கதையின் இரண்டாம் பாகமான உயிரில் நிறைந்த உறவே. வாங்க கதைக்குள்ள போகலாம். உறவு 1. சொல்லு, யார் நீ என்று கீர்த்தியாக இருந்தவளிடம் சரண் கேட்டுக்கொண்டிருந்த அதே நேரம், என்ன மாமா யோசனை என்று கார் ஓட்டி கொண்டிருந்த எழிலிடம் கேட்டாள் அலர்விழி. ஒன்னுலடி, 2 நாள் முன்ன சரண் கால் பண்ணியிருந்தான், அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்றதும், மாமாவா? என்கிட்ட சொல்லவே இல்லை. எதுக்கு பண்ணினாங்க? என்ன விஷயம் என்றாள். சொல்லணும்னு நினச்சேன்டி, பட் முக்கியமான சர்ச் இருந்ததில் மறந்தே போயிட்டேன். நீயும் ஏதோ கேஸ் விஷயமா டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு இருந்த என்றதில், ஆமாம்மா அது இருக்கட்டும், என்ன விஷயம் அதை முதல்ல சொல்லுங்க என்று அவசரப்படுத்தினாள். சொல்கிறேன் என்று சில நொடிகள் செலவழித்து மருத்துவமனையில் இருந்து அழைத்த சரண் எழிலிடம் கேட்ட சந்தேகங்களை சொல்லி முடிக்க, என்னடா இது ரொம்ப வியர்டா இருக்கு. ஆமா, எதுக்கு மாமா இப்படி கேள்வி கேட்டாங்க? கேட்க வேண்டிய அவசியம் என்ன? ஒருவேளை கீர்த்திக்கும் மாமாவுக்கும் திரும்ப ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமோ என்றாள் அலர்விழி. தெரியலடி, எனக்கும் அதே யோசனையாதான் இருக்கு என்ற எழிலின் முகம் தீவிரமடைய ஸ்டேரிங்கில் தாளம் விட்டு கொண்டிருந்தவனின் விரல்கள் தன் செயலை நிறுத்தி கொண்டது. அமுலு, அவனே அப்புறம் கூப்பிடுறேன்னு சொன்னான், ஆனா இதுவரைக்கும் கூப்பிடல என்றவன் அவர்கள் வீட்டிற்கு செல்லும் பாதையிலிருந்து ஸ்டேரிங்கை திருப்பி சரணின் வீடு இருக்கும் தெருவிற்குள் செலுத்தினான். உன் மாமன் கூப்பிடுறதுக்காக காத்திருக்காம என்ன ஏதுன்னு நாமளே நேர்ல ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாண்டி என்று எழில் சொல்லவும், சூப்பர் மாமா, நானும் இதே தான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்றவர்கள் சரண் வீட்டிற்கு சென்றனர். அவர்கள் உள்ளே நுழைந்த நேரம், அமைதியா இருந்தா என்ன அர்த்தம், ஸ்பீக் அவுட் என்ற சரணின் கர்ஜனையான குரல்தான் அவர்களை வரவேற்றது. அதை எதிர்பாராத இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே கூடத்தில் இருந்த சரணை நெருங்க, அவனும் வாயிலில் கேட்ட அரவத்தில் இவர்கள் புறம் திரும்பியிருந்தான். வாங்கண்ணா, வா அமுலு என்றவனின் குரலில் என்ன முயன்றும் அவன் கட்டுப்படுத்த எண்ணிய சினம் வெளிப்படத்தான் செய்தது. அதோடு ஏமாற்றம், விரக்தி, வெறுமை என்று அனைத்தின் கலவையாக சரண் நின்றிருந்த கோலமும் அதற்கு சற்றும் சளைக்காமல் நேர்கொண்ட பார்வையுடன் சிரம் நிமிர்த்தி உறுதியுடன் நின்றிருந்த கீர்த்தியின் தோரணையுமே அவர்களுக்குள் ஏதோ சரியில்லை என்பதை அலரெழிலுக்கு உணர்த்தியது. சரண், என்னடா ஆச்சு? ஏன் இப்படி இருக்க என்று சீற்றத்துடன் இருந்தவனின் முகத்தை ஆராய்ந்தவாறே கேட்டான் எழில். அதற்குள் கீர்த்தியை நெருங்கிய அலரும், என்ன கீர்த்தி, உனக்கும் மாமாவுக்கும் என்ன பிரச்சனை? எதுக்கு மாமா இவருக்கு கால் பண்ணி என்னென்னமோ கேட்டிருக்காரு என்றாள். அதே சமயம் தன் எதிரில் இருந்தவளின் மீது பார்வையை அகற்றி எழிலை பார்த்த சரணின் பார்வையில் அத்தனை ரணம். பின்னே இத்தனை மாதங்களாக தன்னவளின் பெயரில் வேடம் பூண்டு தன்னை பைத்தியக்காரனாக்காத குறையாக நடந்து கொண்டவளின் நடத்தையை இன்று எண்ணி பார்க்கையில் அவனுக்கு தேகமே பற்றி எறிந்தது என்றால் மிகையல்ல. அதிலும் எத்தனை சாமர்த்தியமாக நடித்து அனைவரையும் முட்டாளாக்கி இருப்பவளை பற்றி எப்படி ஆரம்பிப்பது என்று அலமலந்து தலையை அழுந்த கோதி கொண்டவன், அண்ணா அது என்று எழிலை பார்த்தவன் அலரின் கேள்வியில் அவள் புறம் திரும்பி, இந்த கேள்விய நீ கீர்த்திக்கிட்ட தான் கேட்கணும் அமுலு என்றான். அதுதான் மாமா பண்ணிட்டு இருக்கேன் என்றவளுக்கு அப்போதுதான் அவன் வார்த்தையின் அர்த்தம் புரிய, என்ன என்ன மாமா சொன்னீங்க? கேள்விய கீர்த்தி கிட்ட கேட்கணுமா? அப்போ இது யாரு என்றால் குறையாத அதிர்வுடன். அவள் யார் என்று கேட்ட அலரின் கேள்விக்கு அவனும் என்னவென்று பதில் சொல்ல? கிட்டத்தட்ட 15 நிமிடங்களுக்கு மேலாக அவளிடம் அவன் கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்வி அல்லவா இது? ஆனால் என்ன முயன்றும் அவளிடமிருந்து அதற்கான பதிலைத்தான் பெற முடியவில்லை. அவள் வாய் திறவாமல் தன்னவளின் நிலையும் அறிய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் சரண் அழுத்தமான குரலில், தெரியாது என்றான். என்னடா உளர்ற என்றான் எழில். உளறலனா, உண்மைய சொல்றேன். இவ கீர்த்தி இல்ல, வேற யாரோ. இத்தனை நாள் என்னோட பாப்பு இடத்துல இருந்து எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்கா என்று அவளின் துரோகத்தில் கனன்று கொண்டிருந்த சரண் சொல்லவும், என்ன மாமா சொல்றீங்க? எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியலையே. அப்புறம் எப்படி சொல்றீங்க இது கீர்த்தி இல்லைன்னு என்றதும்,
நம்பு அம்லு, இது கீர்த்தி இல்ல. உனக்கு எப்படி புரிய வைக்கிறது என்று நெற்றியை பிடித்து கொண்டவன், அண்ணா, அன்னைக்கு நீங்க கீர்த்திய மறுத்த போது கொஞ்ச நேரம் அழுதா, நீங்க உங்களோட முடிவை உறுதியா சொன்ன பிறகு அதுல ஏதாவது மாற்றம் இருக்குமான்னு கேட்டான்னு தானே சொன்னீங்க. ஆனா அதுக்கப்புறம் உங்களை நெருங்க எந்த விதத்திலையும் என்று பேசிக்கொண்டே சென்றவனுக்கு அப்போதுதான் தான் என்ன பேசுகிறோம் என்பதே புரிபட தன் மீது எழுந்த கோபத்தை கட்டுப்படுத்த வலது காலை ஓங்கி தரையில் உதைத்திருந்தான். பின்னே அவள் யாராக இருப்பினும் 2 வாரங்கள் அவனுடன் தங்கியிருந்த போது அவளின் வரம்பு மீறிய தவறான செயல்களை அடுத்தவரிடம் வெளிச்சம் போட்டு காட்டி ஒரு பெண்ணின் கௌரவத்தை சீர்குலைக்கும் அளவிற்கு அவன் கீழ்த்தரமானவன் அல்ல. தன்னை நிரூபிக்க மற்றொரு பெண்ணின் நடத்தையை பலி கொடுக்கும் சுயநலம் மிக்க ஆண்மகன் அவன் அல்ல. அத்தனை பெண்களுடன் பிறந்து அவர்களின் பெண் குழந்தைகளை கரத்தில் ஏந்தியவனுக்கு அவளின் செயலை பகிர விருப்பமற்று கேள்வி கேட்பவர்களுக்கு எப்படி புரிய வைக்க என்று புரியாமல் கீர்த்தியை ஆவேசத்துடன் பார்த்தான். பின்னே இத்தகைய நிலைக்கு செல்லும் அளவிற்கு தன் அவளுக்கு என்ன ஆகியிருக்கக்கூடும் என்ற சிந்தனையே அவனின் பல நாள் இரவை களவாடி கொண்டது. அத்தகைய நேரங்களில் இறந்த காலத்தில் கீர்த்தியுடனான அவன் நினைவுகளின் படையெடுப்பில் திளைத்து நிஜத்திற்கும் நிழலுக்கும் இடையில் போராடி கொண்டிருந்தான். தன்னிடம் முறையற்று நடந்து கொண்டவள் தன்னவள் இல்லை என்ற நிஜமே இது நாள் வரை அவன் கொண்ட காயங்களுக்கு மருந்திட்டிருந்தது என்றால் மிகையல்ல. ஆயினும் இப்போது அதை எண்ணி ஆசுவாசம் கொள்ளும் நிலையில் அவன் இல்லை. கீர்த்தி எங்கே, என் நிலையில் இருக்கிறாளோ என்ற பதைப்பதைப்பு அதிகரிக்க இத்தனை நேரமாக அவளிடம் அதை கேட்டும் தெரியாது என்று சாதிப்பவளை கொல்லும் வெறி எழுந்தது. ஆனாலும் அதை செயல்படுத்த அவன் கற்றிருந்த தர்மம் அனுமதிக்கவில்லை. பின்னே அவனுடன் அவள் இருந்த 2 வாரங்களில் அவள் முறையற்ற செயல்களுக்கு அவளை தண்டித்தான் என்றால் அது தன்னவள் என்ற உரிமையில். ஆனால் இப்போது யார் என்றே தெரியாத பெண்ணிடம் அவனுக்கு என்ன உரிமை உள்ளது? அதிலும் அவனவளாக நடித்து கொண்டிருந்த போதே இவன் கூறிய எதையும் அவள் பெரிதாக மதித்தது இல்லை எனும் நிலையில் இப்போதும் அதையே அவள் தொடர்வது அவன் சீற்றத்தை அதிகரித்தது. என்னடா தயங்குற, எதுவா இருந்தாலும் சொல்லு என்று எழில் கேட்க, ஆமா மாமா, நீங்களும் எதுவும் சொல்லலைன்னா எங்களுக்கு எப்படி புரியும், சொல்லுங்க என்றாள் அலர்விழி. உடனே சரண் தான் விசிறி அடித்ததில் ஆங்காங்கே சிதறியிருந்த ரிப்போர்ட் அனைத்தையும் ஒன்று சேர்த்து அவள் கரத்தில் திணித்தவன், நல்லா பாரு அம்லு, என் பாப்புவோட பிளட் குரூப் O பாசிட்டிவ். ஆனா இந்த ரிப்போர்ட்ல இவளோட பிளட் குரூப் A பாசிட்டிவ்னு இருக்கு என்றவன், ஆரம்பத்திலிருந்தே இவளோட நடவடிக்கைகள் வித்தியாசமா இயல்புக்கு மீறினதா இருந்த போதே எனக்கு சந்தேகம். ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரியல. ஆனா நான் இங்க இல்லாதப்போ இவளுக்கு ஏதோ விபரீதமா நடந்து அதனால பாதிக்கப்பட்டு இப்படி நடந்துக்கிறான்னு நினைச்சேனே தவிர இவ கீர்த்தியாவே இருக்க வாய்ப்பு இருக்காதுன்னு சுத்தமா எதிர்பார்க்கல. இன்னைக்கு ரிப்போர்ட் வாங்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அப்பதான் இந்த உண்மையே தெரிஞ்சது என்றதில், நிஜமாவாடா என்ற எழிலின் பார்வை ரிப்போர்ட்டில். அலருக்கு தெரியும் தன் மாமனுக்கும் கீர்த்திக்கும் ஒரே இரத்த வகை என்பதும் இருவரும் அடிக்கடி இரத்த தானம் செய்பவர்கள் என்றும். சரண் சொன்னது போல ரிப்போர்ட்டில் இரத்த வகை மாறுபட்டிருப்பதை கண்டவள், என்ன மாமா, இதெல்லாம் ஒரு ஆதாரமா? ஒருவேளை இது டைப்பிங் எரரா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு என்றாள். இல்லடா அம்லு, நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேன். அதான் திரும்ப லேப் போய் கிராஸ் செக் பண்ணினேன். இதுதான் இவளோட உண்மையான பிளட் குரூப். அது மட்டும் இல்ல, கீர்த்தியோட குணமும் இவளோட குணமும் ஒன்றுக்கு நேர் எதிராக இருக்கு. இப்போ கூட பாரு, நான் எவ்வளோ நேரமாக கேட்டுட்டு இருக்கேன், எதுக்கும் பதில் சொல்லாம எவ்வளோ அழுத்தமாக நின்றுட்டு இருக்கா. என்னோட பாப்புக்கு இதெல்லாம் தெரியாதுடா என்றான். சரண் கூறியதை நம்ப முடியாமல் நின்றிருந்த எழிலும் நினைவுகளை கிளறி பார்க்க அப்போதுதான் அவனுக்கும் வேற்றுமை புரிந்தது. உடனே கீர்த்தியாக இருந்தவளை நெருங்கி, சொல்லுமா, யார் நீ? உன் பேர் என்ன? எங்க கீர்த்தி எங்க இருக்கா? எதனால இத்தனை நாளா கீர்த்தியா நடிச்சிட்டு இருந்த என்று கேள்விகளை தொடுத்தான். அவனை நெருங்கிய அலர்வழி, மாமா, இம்பர்சனேட் பண்ணி வந்திருக்க இவகிட்ட என்ன நிதானமா குசலம் விசாரிச்சுட்டு இருக்க? ஆள் மாறாட்டம் எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் தெரியுமா என்றவள், நீங்க ஏன் மாமா இன்னும் போலீஸை கூப்பிடாம இருக்கீங்க? இவளெல்லாம் முதல்ல உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டி லாடம் கட்டினா எல்லா உண்மையும் சொல்ல போறா. அதை விட்டுட்டு ஆள் ஆளுக்கு கொஞ்சிட்டு இருக்கீங்க என்றவாறே தன் மொபைலை எடுத்து காவல்துறைக்கு அழைக்க முற்பட்டாள். அதே நேரம், மாமா என்ற அழுத்தமான அழைப்புடன் அப்பெண் எழிலை நெருங்கினாள். அதை கண்ட அலருக்கு சப்த நாடியும் ஒடுங்கிட கையில் இருந்த மொபைலை நழுவ விட்டவளாக உடனே அவளை நெருங்கினாள். ஏ ஃப்ராடு, யாருக்கு யாரடி மாமா என்று ஆவேசமாக கை ஓங்க சடுதியில் அவள் கரத்தை பிடித்த எழில், என்னடி இது? எதுக்கு இப்ப அந்த பொண்ணு அடிக்க போற? அதுவும் அவ இருக்கிற இந்த நிலைமையில? எதுவா இருந்தாலும் அமைதியா பேசுன்னு எத்தனை முறை தான் உனக்கு சொல்றது? இதுவே கடைசி
இனி கை ஓங்குற வேலைலாம் இருக்கக்கூடாது என்று எச்சரித்தான். டே லூசு பயலே, அவ யார்டா உன்னை மாமான்னு கூப்பிட? ஊர்ல போறவ வரவெல்லாம் என் புருஷன் என்னன்னாலும் பேசுவா, நான் அமைதியா இருக்கணுமா? வேண்டாம் மாமா, எவ்வளோ ஒருத்திக்காக தேவையில்லாம என் கோபத்தை கிளறாத, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்றாள். ஏய், எப்படி கூப்பிட்டா என்னடி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அவளே ஏதோ சொல்ல வரா, அதை சொல்ல விடாம எதுக்கு இப்போ ஓவர் ரியாக்ட் பண்ற என்றான் எழில். ஓவர் ரியாக்டா என்று அலர் கேட்ட அதே நேரம் அங்கிருந்தவள், யாரோவா இருந்தா தப்புதான், ஆனா நானும் இவருக்கு மாமா பொண்ணா இருந்தா, அதாவது நானும் உன் சித்தப்பா பிரகாசத்தோட பொண்ணுதான்னு நான் சொன்னா என்ன பண்ணுவ? அப்படி பார்த்தா எனக்கு அவரை மாமான்னு கூப்பிடுற உரிமை இருக்குதானே என்று அழுத்தமாக கேட்க, ஏய், நீ யாரோ வேணும்னாலும் இருந்துட்டு போடி, எனக்கு என்ன? என் புருஷனை எப்படி நீ அப்படி கூப்பிடலாம்? நான் ஒரு வக்கீல், எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசு, அவர்கிட்ட உனக்கு என்ன பேச்சு என்றாள். அவளையே பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அன்று ஊட்டியில் அவர்களின் தேன் நிலவின் போது கீர்த்தியுடன் எழில் பேசிக் கொண்டிருக்கையில் எழுந்த அதே பொறாமை உணர்வு வருடங்கள் பல கடந்தும் இன்றும் தொடர்வதை பெரும் ஆச்சரியமாக இருந்தது. அலரை சீண்டும் எண்ணத்தோடு இரு கரங்களையும் தன் மார்பின் குறுக்கே கட்டிக்கொண்டு, இங்க நான் யாரு என்னன்னு கேட்குற முழு தகுதியும் இவருக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ என் பேர் தெரியும்னா இவரை நான் மாமான்னு கூப்பிட யாரும் எந்த தடையும் சொல்லக்கூடாது என்று தீர்மானமாக சொன்னாள். ஏண்டி அறிவு கட்டவளே, காரியம் முக்கியமா வீரியம் முக்கியமா? அந்த பொண்ணு பேரை கூட சொல்ல மாட்டேன்னு சாதிக்கிறா, நீ என்னடானா அவளை பேசவே விட மாட்டேங்கிற. அவளும் உன் சொத்த பொண்ணுக்கு பொண்ணுதானாண்டி. எனக்கு முறை பொண்ணு என்னை மாமான்னு கூப்பிடாம அண்ணா நான் கூப்பிட முடியும்? கீர்த்தி, ரேவதி எல்லாரும் அப்படித்தானே கூப்பிடுவாங்க. அப்புறம் எதுக்கு பிரச்சனை பண்ற என்று அடக்கப்பட்ட குரலில் எழில் கேட்க, அச்சமும் கலக்கமும் போட்டி போட நின்றிருந்த அலர், அப்போ இன்னைக்கும் நீ என்ன அடுப்பியா மாமா என்று தன் கன்னத்தை பிடித்து கொண்டு கேட்டாள். என்னடி உளர்ற? நான் ஒன்றும் உளரல. யாருன்னே தெரியாத பொண்ணுங்களுக்காக என்னை 37 முறை அடிச்சவன் தானடா நீ. இப்போ இவன் உனக்கு முறை பொண்ணுன்னு தெரிஞ்ச அப்புறம் கண்டிப்பா நீ என்னை அடிப்ப, எனக்கு தெரியும். இவ்வளோ ஏன், என் மண்டையை கூட உடைக்க வாய்ப்பு இருக்கு என்றாள் ஆதங்கத்தோடு. ஏ லூசு, நான் எதுக்கடி உன்னை அடிக்க போறேன்? என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா என்று அவள் தலையில் கொட்ட, அண்ணா என்ன இது, எதுக்கு இப்போ அம்லு அடிக்கிறீங்க என்று எழிலை கண்டித்த சரண் கலங்கி நின்றவளிடம், நீ அழாதடா அம்லு என்று சமாதானப்படுத்தினான். நீங்களே இந்த நியாயத்தை சொல்லுங்க மாமா என்ற அலர் சரணிடம் ஏதோ உலரத் தொடங்குவதை கண்டவன் அவளை இழுத்து கொண்டு அறையின் மூலைக்கு சென்றான். விடுடா என்று அவள் சொல்லவும், ஏ லூசு, இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ என்ன பேசிட்டு இருக்க? அவ என்ன மாமான்னு கூப்பிட்டா உன்னை அடிப்பனா? என்னடி லாஜிக் இது? உன் கற்பனைக்கு ஒரு அளவு இல்லையா என்று சேரினான். டே லூசு மாமா, கற்பனை இல்லடா, கனவு, எப்பவும் வர கனவு. அதில் இன்னைக்கு இவளுக்காக நீ கண்டிப்பா என்ன அடிப்ப, எனக்கு தெரியும் என்றதுமே, இப்போ உனக்கு கனவு தானடி பிரச்சனை என்றான் எழில். ஆம் என்று அவள் தலையசைக்கவும், ஓகே லிசன், இன்னைக்கு உனக்கு கனவு வராது, அதுக்கு நான் பொறுப்பு என்றான். எப்படி மாமா? நைட் நீ தூங்கினாதானே கனவு வரும் என்று தாடையை நீவிக்கொண்டே அவளை அழுத்தமாக பார்த்தவன், இன்னைக்கு உன்னை தூங்க விடாம விடிய விடிய கச்சேரி தாண்டி என்று கண் சுமிட்டியவன் புன்னகையோடு, ஆமா செல்லம், ஐ மீன் இட். நைட் முழுக்க உன்னை தூங்க விட போறதில்ல, ஸோ கனவும் வரப்போறதில்ல, நான் உன்னை அடிக்கவும் போறதில்ல. போதுமா? இப்போ திருப்தியா என்று தலை சாய்த்து கேட்டிருந்தான். கருவெளி அசைந்தாட வாயடைத்து போன அலர் இதழ்களை தாண்டாத அவன் புன்னகையிலும் விழி வீச்சிலும் பிரம்மை பிடித்தது போல நின்றிருந்தாள். அம்லு, அந்த பொண்ணு மலை முழுங்கி மகாதேவனான உன் சித்தப்பனையே கதற விட்டவ. அவகிட்ட முரண்டிக்கிட்டோன்னா கீர்த்தி எங்க இருக்கான்னே தெரிஞ்சுக்க முடியாது. அதே போல இத்தனை வருஷமா நமக்கெல்லாம் தெரியாம இத்தனை பெரிய உண்மையை மறைச்ச உன் சித்தப்பனை நல்லவன் நம்பிட்டு இருக்கிற உங்க அப்பாவுக்கு இவளை வச்சுதான் அந்த ஆளோட முகத்திரிய கிழிக்க முடியும். அதனால தேவையில்லாததை யோசிக்காம ஒழுங்கு மரியாதையா ஒரு லாயரா அங்க வந்து அந்த பொண்ணுகிட்ட உண்மையை வாங்குற வழியை பாரு, புரியுதா என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டு சென்றவன் கீர்த்தியாக இருந்தவள் முன்னே சென்று, இப்ப சொல்லுமா, நீ யார், உன் பேர் என்ன என்றான். என்னதான் அவளின் திட்டத்தை சரண் தவிடு பொடியாக்கி இருந்தாலும் அவளின் நோக்கம் நிறைவேற இவர்கள் உதவக்கூடும் என்ற எண்ணம் வலுப்பெற தலையை குலுக்கிக் கொண்டு ஒரு பெருமூச்சை வெளியிட்டவள், பிரீத்தி என்றாள்.